வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையின் 17வது அத்தியாயமான ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். அதை பத்தி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல ஒவ்வொருத்தருடைய ஸ்வபாவத்தை பொறுத்து அவங்க எடுக்கிற இல்ல ஈடுபடுற செயல்ல அவங்களுடைய ஸ்ரத்தை 3 வகைப்படும். அதாவது சாத்விக ஸ்ரத்தை, ராட்சச ஸ்ரத்தை, தாமச ஸ்ரத்தை. அது மட்டும் இல்லாம அவங்க எந்த மாதிரி தெய்வத்தை வணங்குவாங்க, அவங்க உண்ற உணவு எந்த வகைப்படும், செய்யற யாகம், இல்ல அவங்க கடைபிடிக்கிற தவம், இல்ல அவங்க கொடுக்கிற தானமே 3 வகைப்படும்னு கிருஷ்ணர் சொல்றாரு. ஸ்ரத்தை நம்பிக்கையோட முழு ஈடுபாட்டோட செயல் புரியுது. சாத்வீக ஸ்ரத்தைங்கிறது எந்த ஒரு பலனுமே எதிர்பார்க்காம எனக்கு முழுமையான பலனே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட திருவடி மட்டும்தான்னு மற்ற எல்லா பலனையும் துறந்து அவருக்காகவே செயல் புரியுது. அதுல அவங்களுக்கு எந்த விதத்திலையுமே ஸ்ரத்தை குறையவே குறையாதுங்க. நம்பிக்கையும் குறையாது, அதே மாதிரி ஈடுபாடும் குறையவே குறையாது. முழு முயற்சியோட செய்வாங்க. அது சாத்வீக ஸ்ரத்தை. அடுத்து ராட்சச ஸ்ரத்தை. இவங்க நாம செய்யற செயல்ல கண்டிப்பா பலன் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு அந்த பலனை மட்டுமே நோக்கி அந்த பலனுக்காகவே எல்லா முயற்சியும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இந்த பலன் கிடைக்கிறது ரொம்ப ரேரு, கஷ்டம். அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த சந்தேகத்தோடவே இவங்க அந்த செயலை தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. இது ராட்சச ஸ்ரத்தை. அடுத்து 3வது தாமச ஸ்ரத்தை. இவங்க தங்களை மட்டும் இல்லாம மற்றவங்களை துன்புறுத்தியாவது நம்மளோட காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னு அவங்க செய்யற செயல்கள், அது தாமச ஸ்ரத்தை. சாத்வீக குணத்தோட இருக்கிறவங்க தேவர்களையும், ராட்சச குணத்தோட இருக்கிறவங்க யக்ஷர்களையும், தாமச குணத்தோட இருக்கிறவங்க பூதங்கள் மற்றும் இறந்து போனவங்களையும் கும்பிடுவாங்க. ஏன் சாத்விக குணத்தோட இருக்கிறவங்க தேவர்களை கும்பிடுவாங்க? இவங்க நாம கும்பிடுற தெய்வம் கூட சரி, அவங்க தெய்வத்துக்கிட்ட எந்த ஒரு பலனையும் எதிர்பார்த்து சுவாமி கிட்ட வேண்டிக்க மாட்டாங்க. எல்லாமே அவர் கொடுத்ததுதான், அவருக்கே சொந்தம். அவரா பார்த்து என்ன கொடுக்குறாரோ அதை முழுசா ஏத்துப்பாங்க. உனக்கு கிடைக்கல அப்படின்னாலும் தெய்வத்துக்கிட்ட சண்டை போடவே மாட்டாங்க. அதுவும் நல்லதுக்கே அப்படின்னு ஏத்துக்கிட்டு வாழ்றவங்க தான் சாத்விக குணத்தோட இருக்கிறவங்க. அடுத்து ராட்சச ஸ்ரத்தை உள்ளவங்க யக்ஷர்களை கும்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பலன் உடனுக்குடனே கிடைக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க உடனே எனக்கு கொடுத்துடணும். ஒரு வேண்டுதல் வச்சா சுவாமி உடனே எனக்கு கொடுத்துடணும்னு அதுக்கான தேவதைகளை மட்டும் தேடி தேடி போய் அந்த பலனுக்காகவே அவங்கள கும்பிடுவாங்க. பலன் கிடைச்சதும் அவங்கள விட்டுட்டு அடுத்த தேவதை கிட்ட போயிடுவாங்க வேற ஒரு பலனுக்காக. இவங்களுக்கு வேண்டியது எல்லாமே பேரு, புகழ், செல்வம் மட்டும்தான், இல்ல பதவி. இதுக்காக எந்த தேவதைகளை கூட கும்பிடுவாங்க. அந்த பலன் அவங்களுக்கான உரிய பூஜையோ வேண்டுதலோ பண்ணிட்டு அதுக்கான பலனை இவங்க இன்ஸ்டண்டா அடையணுங்கிறதுல மட்டும்தான் குறிக்கோளா இருப்பாங்க. இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக கோபம் வரும். இல்லை அதை சாட்டிஸ்ஃபை பண்ண வேற ஏதாவது தப்பான வழியில் போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் ராட்சச ஸ்ரத்தை உள்ளவங்க செய்யறது. அதில் ஒரு பலனை எதிர்பார்த்தே அந்த தேவதைகளை கும்பிடுவாங்க. தாமச ஸ்ரத்தை உள்ளவங்க தன்னையும் துன்புறுத்திக்கிட்டு இல்லை மற்ற உயிர்களையும் துன்புறுத்தி பலி கொடுத்து அந்த தெய்வத்தை, பூதத்தை ஆராதிப்பாங்க. அது மூலமா பலனை கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் துன்பத்தை மட்டுமே விளைவிக்கும். ஏன்னா உயிர் பலியே செய்யக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு உயிரிலுமே பகவான் மட்டுமே நீக்கமர நிறைஞ்சிருக்காரு. அந்த அறிவு இல்லாததுனால உயிர் பலி கொடுத்து நாம இந்த பலனை அடையணும்னு அந்த வழியிலேயே போவாங்க. இதுல அவங்களுக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்குமான கிடைக்கவே கிடைக்காது. ஆக இந்த 3 ஸ்ரத்தை உள்ளவங்களுக்குமே யாருக்கு மன நிறைவும் சந்தோஷமும் நிலைச்சி இருக்கும் பார்த்தீங்கன்னா
சாத்வீக ஸ்ரத்தை உள்ளவங்களுக்கு மட்டும்தான். ராட்சச ஸ்ரத்தை உள்ளவங்களுக்கு அந்த பலன் கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கல அப்படின்னா துன்பம், கோபம், வெறுப்பு இதுதான் மிஞ்சும். தாமச குணத்தோட இருக்கிறவங்களுக்கு துன்பம் மட்டுமே மிஞ்சும். அதில் அவங்களுக்கு இன்பம் கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காதுங்க. ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு நல்லது நடந்தாலுமே அதையும் துன்பமாக பார்க்கக்கூடியவங்க தான் தாமச ஸ்ரத்தை உள்ளவங்க. அடுத்து நாம சாப்பிட்ற உணவு கூட சாத்விகம், ராட்சசம், தாமசம்னு இருக்கு. ஏன்னா நாம சாப்பிட்ற உணவுமே நம்மளோட மனசா மாறுது இல்லையா? ஏன்னா மனசுக்கும் உணவுக்குமே நெருங்கிய தொடர்பு உண்டு. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா உங்களோட மனசு ஆரோக்கியமா இருக்கும். மனசு ஆரோக்கியமா இருந்தா நீங்க செய்யற செயல்களும் நேர்மையானதா, நல்ல வழியில போகக்கூடியதா இருக்கும். அதனாலதான் ஆரோக்கியமான உணவை தேடி சாப்பிடணும். ஆரோக்கியமான உணவை தேடி சாப்பிடும்போது உங்க உடம்புல பிணிக்கு இடமே இருக்காது, எந்த துன்பமும் நேராது. உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருந்தா உங்களோட மனசு ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். நல்ல விஷயங்களை திங்க் பண்ணும், கிரியேட்டிவா யோசிக்க வைக்கும். நல்ல புது புது எண்ணங்களை உதிக்கிறதுக்கு உங்களோட உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதற்கு சாத்வீகமான உணவுகள், ஆயுள், ஆரோக்கியத்தை இல்லை பலத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை நாம வாழ்க்கையில எடுத்துக்கணும். அது நம்மளுடைய உடம்புக்கு மனசுக்கு ஆரோக்கியம். அடுத்து ராட்சச உணவு என்னன்னா அதிகமா காரம், அதிகமா உப்பு, அதிகமா புளிப்பு, அதிகமா சூடா சாப்பிட்றது, இது எல்லாமே ராட்சச உணவு. இதெல்லாம் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்து பாருங்க, உங்களோட பிஹேவியர்ல இல்லை நீங்க பேசுற வார்த்தைகள்ல கடுமை நல்லாவே தெரியும். நீங்க உங்களையே அறியாம அதிகமா கோபப்படுவீங்க, அதிகமா எரிச்சல் அடைவீங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க சாப்பிட்ற உணவோட தன்மையினால உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இது உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் உணவுக்கும் மனசுக்கும் நம்மளோட நெருங்கிய தொடர்பு இருக்கு. தாமச உணவு, பழைய உணவு, மீந்து போன உணவு, இல்லை எச்சில் உணவு, இல்லை துர்நாற்றம் வீசக்கூடிய உணவு, அல்லது நீங்க ட்ரிங்க்ஸ் சொல்லலாம், ஆல்கஹால், இது எல்லாமே தாமச உணவு தாங்க. ஏன்னா இந்த தாமச உணவு உங்க புத்தியை மந்தமாவே வச்சிருக்கும், சோம்பல் அதிகமா கொடுக்கும், உங்களை திங்க் பண்ணவே விடாது, நீங்க தூங்கிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுடைய உடலை மந்தமாவே வச்சிருக்கும். அதனால உங்க உடம்புல அதிகமா நோய் வந்துகிட்டே இருக்கும், திங்க் பண்ண முடியாது. இந்த மாதிரி உணவு எல்லாமே தாமச உணவு. அதனால நாம சாப்பிட்ற உணவை நாம தான் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். நீங்க எந்த மாதிரி உணவை கடைபிடிச்சு, உணவு முறையை கடைபிடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை நடத்திக்கணும்னு நீங்க தாங்க முடிவு பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு உடனேலாம் கட் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க, குறைச்சிட்டு வாங்க. ஒட்டுக்கா குறைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு உங்க மனதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உங்க உடலுக்கும் உங்க மனசுக்கும், அதே மாதிரி நீங்க பேசுற வார்த்தைகள்ல இதுலயே உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் கண்டிப்பா தெரியும். அடுத்து யாகம். யாகம் பார்த்தீங்கன்னாலும் அதுவும் சாத்விகம், ராட்சசம், தாமசம்னு 3 வகை இருக்கு. இந்த யாகம் பார்த்தீங்கன்னா இவங்க சாத்விக யாகம்னா எந்த பலனையுமே எதிர்பார்க்காம எல்லாரும் நல்லா இருக்கணும், மழை வேண்டி யாகம், இல்லை யாருக்கும் எந்த நோயும் ஏற்படக்கூடாதுன்னு அதுக்காக யாகம். இந்த மாதிரி செய்யறது தாங்க சாத்வீக யாகம். ராட்சச யாகம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பலன் கண்டிப்பா வேணும், பலன் கண்டிப்பா வேணும், அதுக்காகவே நான் இந்த யாகத்தை செய்யறேன்னு அதுக்காகவே ஈடுபட்டு யாகத்தை செய்யறது தாங்க ராட்சச யாகம். இவங்களுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னா கோபம்தான் மிஞ்சும். அந்த பலனை உத்தேசித்து அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அடுத்து தாமச யாகம். இவங்க பார்த்தீங்கன்னா தவறான முறையில சம்பாதிச்ச பணத்தை வச்சு அது மூலமா பகவானுக்கு யாகம் நடத்தி பாவத்தை போக்கிடலான்ட்டு யாகம் செய்வாங்க. பாவம் போகுமானா மேலும் பாவம் தான் சேரும்னு அவங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம யாகம் நடத்தி வைக்கிறவங்களுக்கு
சரியான தட்சணை குடுக்க மாட்டாங்க. அதுல ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாம முழுமையான ஸ்ரத்தையோட அந்த யாகத்த செய்ய மாட்டாங்க. செய்றவங்களுக்கும் திருப்தி இருக்காது. எந்த தெய்வத்துக்காக, பூதத்துக்காக அவங்க அந்த யாகம் செய்றாங்களோ, அவங்களுக்கும் அந்த திருப்தி இருக்காது. அவங்களுக்கும் போய் சேரவே சேராது. அந்த மாதிரி ஒரு யாகத்த செய்றவங்க தான் இவங்க. தாமச குணத்தோட செய்றவங்க. இதுக்கு பேர் தாமச யாகம். அடுத்து தவம். அதுவும் சாத்வீகம், ராட்சசம், தாமசம்னு 3 வகை. சாத்வீக தவம்னா நம்மளுடைய மனம், வாக்கு, உடல் இது 3ஆலயுமே நல்லத மட்டுமே நினைச்சு, நல்லதுக்காகவே செய்யற தவம். இல்ல கடைபிடிக்கிற விரதம். அது சாத்வீக தவம். மனதாலேயோ, சொல்லாலேயோ, செயலாலேயோ பிறருக்கு துன்பம் நேராமல் பார்த்துக்கிறது தாங்க சிறந்த தவம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் அடுத்ததுதான். ஆனா மனதாலும், வாக்காலும், மனசுல கூட இவங்களாம் கெட்டு போயிடணும், நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. வார்த்தையில கூட நல்லத மட்டுமே பேசுவாங்க. ஒரு சுடுசொல்ல கூட பேச மாட்டாங்க. அடுத்து செயல்களும் அடுத்தவங்களோட மனசை புண்படுத்துற மாதிரி செய்ய மாட்டாங்க. இதுதாங்க சிறந்த சாத்வீக தவம். அடுத்து ராட்சச தவம். இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட மனசும் சரி, வாக்கும் சரி, செயலும் சரி, இது 3மே ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து மட்டும்தான் இவங்க செயல் புரிவாங்க. மனசுல அதிகமா கோபத்தோட இல்ல பொறாமையோட இவங்க ஏதாவது பண்ணியே ஆகணுங்கிற அந்த ஆக்ரோஷமான குணத்தோட தான் இருப்பாங்க. அவங்களோட அவங்க பேசுற வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா அந்த பேச்சாலேயே பிசினஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா? இந்த மார்க்கெட்டிங் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸை பிடிக்கிறது பண்றது எல்லாமே இவங்க எல்லாருமே அந்த ஒரு பிசினஸ் மைண்டோடவே தான் இருப்பாங்க. ஒரு ப்ராடக்டை சேல் பண்ற மாதிரி தான் அவங்களுடைய வார்த்தை ஜாலமும் இருக்கும். ஏதாவது ஒரு பலன் இவங்க கிட்ட இப்படி பேசினா நமக்கு இது கிடைக்கும், இது நடக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க செய்யக்கூடிய செயல்களும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பலனை தான் எதிர்பார்த்து மட்டுமே தான் இருக்கும். அதுதான் ராட்சச தவம். அடுத்து தாமச தவம். தாமச தவம் பார்த்தீங்கன்னா மனசுலயும் நல்லதை நினைக்க மாட்டாங்க, வார்த்தையாலையும் நல்லதை பேச மாட்டாங்க, செயலாலையும் நல்லதை செய்யவே மாட்டாங்க. எல்லா வகையிலுமே துன்பத்தை மட்டுமே கொடுக்கறது. இதுதாங்க தாமச தவம். ஏன்னா மனிதனால மட்டுமே தான் சிறந்த தவம் செய்ய முடியும். கலியுகத்துல தவம்னா இந்த மாதிரி காட்டுக்கு போய் ஒரு மரத்தடியில உக்காந்து தியானம் பண்றதுக்கு பேரு தவம் இல்லைங்க. எந்த உயிருக்குமே துன்பம் கொடுக்காம வாழ்றதுதான் சிறந்த தவம். அது மனசாலையும் நினைக்க கூடாது, வார்த்தையாலையும் ஒரு மனிதனுடைய முகம் கோன்ற மாதிரி பேசக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய செயல்களும் ஒரு உயிரை துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இருந்தோம்னாவே அதுவே நமக்கு சிறந்த தவம். நீங்க இதுக்கு உங்களோட உடம்ப வருத்திக்கிட்டு விரதம் இருக்கிறதோ, இந்த மாதிரி செயல்கள் தவம், இந்த ரேரா அந்த காலத்துல எல்லாம் சொன்ன மாதிரி ஒத்த கால நின்னுக்கிட்டு தவம் புரியுது, இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. சொல்லாலும் செயலாலும் மனதாலும் எந்த விதத்திலும் எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காம இருக்கிறதே இந்த உலகத்தில் சிறந்த தவம். அதுவே சாத்வீக தவம். தானம். சாத்வீக தானம். இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு ஒருத்தருக்கு இந்த நேரத்துல தானம் கொடுத்தா அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க, இல்ல அவங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு இன்முகத்தோடும் தெய்வ ஆராதனையா இல்ல பகவானே நம்ம கிட்ட வந்து கேக்குறாருன்னு சந்தோஷமா அள்ளி கொடுக்கறது தாங்க சாத்வீக தானம். இவங்க இந்த தானம் பண்ணும்போதும் சரி, தானம் கொடுத்த பின்பும் சரி, அதற்கான பலனை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு பகவானை வேண்டிப்பாங்க. இது சாத்வீக தானம். ராட்சச தானம் பார்த்தீங்கன்னா நாம செய்யக்கூடிய எல்லா தானத்திலையுமே ஏதாவது ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கணும். அதுக்காகவே இந்த தானம் செய்யணும்னு அன்னதானம், வஸ்திர தானம்னு பலவிதமான தானங்களை செய்வாங்க. அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கணும்னு அந்த பலனை நோக்கி மட்டுமே
தானம் செய்வாங்க. அதற்கான பலன் கிடைக்கவே இல்லைன்னா மன வருத்தம் தான் அவங்களுக்கு மிஞ்சும். சம்டைம்ஸ் அதோட பலன் குறைவா கிடைக்கலாம். அதனால இவ்வளோ பலன், இவ்வளோ செலவு பண்ணனே, இவ்வளோதான் கிடைச்சதா அப்படின்னு அவங்களுக்கு கோபமும் வரும், வெறுப்பும் வரும். இது ராட்சச தானம். தாமச தானம் பார்த்தீங்க அப்படின்னா, தனக்கு மட்டும் இல்லாம தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எது துன்பத்தை கொடுக்குமோ, இல்ல மற்றவங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு பொருளை தானம் கொடுக்கறது. இப்போ ஒருத்தருக்கு கொடுக்குற பொருள் மூலமா அவங்க அந்த பொருளை தவறான வழியில மட்டுமே பயன்படுத்தி பல உயிருக்கு துன்பத்தை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த தானத்தை கொடுக்கறது தாங்க தாமச தானம். கிருஷ்ணர் நம்மளோட ஸ்ரத்தை எப்படி இருக்கணும்னு அழகா சொல்லிட்டாரு. எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம பகவத் ஆராதனையா நாம கடைபிடிக்க வேண்டிய கடமைய முழுமையா ஈடுபட்டு ஸ்ரத்தையோட எந்த ஒரு தயக்கமோ எதுவும் இல்லாம நம்மளுடைய வேலைய முனைப்போட செய்யணும்னு ஸ்ரத்தை பத்தி சொல்லிட்டாரு. அப்புறம் நாம உண்ணக்கூடிய உணவு சாத்வீக உணவா இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய உடம்புக்கு அது எவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கும். உடம்புக்கு மட்டும் இல்ல, அது மனதுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டாரு. செய்யக்கூடிய யாகம் தான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, மற்றவங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட செய்யக்கூடிய யாகம். அப்புறம் நாம செய்யக்கூடிய தவம், நம்மளுடைய சொல், செயல், வாக்கு இது மூணும் ஒன்னா இருக்கணும். அதுல நல்லதையே சொல்லணும், நல்லதையே செய்யணும், நல்லதையே நினைக்கணும்னு சொல்லிட்டார். அதுவே இந்த உலகத்துல சிறந்த தவம்னு சொல்லிட்டாரு. அடுத்து தானம். தானத்தையும் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம கொடுக்குறவங்களோட மனசறிஞ்சு, அவங்களுடைய சூழ்நிலை அறிஞ்சு, அவங்களுக்கான தேவையானதை நம்ம இன்முகத்தோட எந்த பலனும் எதிர்பார்க்காம பகவத் ஆராதனையா நம்ம செய்யறதே சிறந்த தானம். இதுதாங்க நான் இந்த ஸ்ரத்தாத்ரய விபாக யோகத்துல இருந்து கத்துக்கிட்டது. தேங்க்யூ.